அஸ்ஸலாமு வெல்கம் டு கேஜெட்ஸ் நியூ மொபைல்ஸ். நீங்கள் சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்போவில் ரியல்மி சீரிஸ் ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ரோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காம்போலேருந்து சேஞ்ச் பண்ணாமல் சர்வீஸ் கூட போகாமல் இருக்குது. இதோட ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இது 2022 2023 கிட்ட வந்துச்சு ஃபோனு. ஆனால் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஸ்பெக்கோட தான் இருக்கும். இதோட இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஆண்ட்ராய்டு ஓரளவுக்கு வருஷம் ஆண்ட்ராய்டு இதுதான் இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6 GB RAM, அப்புறம் 64 GB இன்பில்டோட இருக்குது பாருங்க. ரியல்மி 6 ப்ரோ குவால்காம்ல வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 6 GB RAM அண்ட் 64 GB இன்பிலோட கேமரா கிளாரிட்டி அப்படி டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அவுட்லுக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. லைட்டாக பவுச் மார்க்ஸ் அங்கெல்லாம் இருக்குது, லைட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஸ்பிளே. சைடு ஃபிங்கர் பிரிண்டோட இருக்கும். 5000 mAh பேட்டரியோட இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து வந்த புதுசுலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. 18,000 20,000 இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்டு தான். அது ஏறக்கூடிய ஒரு டூ இயர்ஸ் கிட்ட யூஸ் ஆயிருக்கும். ஆனால் பீஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5300 rupees கொடுக்குறோம். 5300 ஒரு ரியல்மி 6 ப்ரோ 6 GB வேரியன்ட் 128 GB பிலோட கொஞ்சம் லீஸ்ட் பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரிஜினல் காம்போட இருக்குது. புதுசாக நம்ம என்னதான் வந்து 4 GB 3 GB 64 இந்த மாதிரி ரெட்மி A5 இருந்தால் கூட ஆனால் இந்த மாதிரி ஸ்பெக் இருக்குது. அது புதுசு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,500 ஸ்டார்ட் ஆகும். 6,000 இருக்குது. ஆனால் அதோட ஸ்பெக்கு இதோட ஸ்பெக் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். சூப்பரான ரேட் தான் இது எனக்கு தெரிஞ்சு. ஏப்போ சொன்னால் ஜஸ்ட் 5300 5300 ரியல்மி 6 ப்ரோ 6 GB வேரியன்ட் 64 GB இன்பில்டு. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.